நாட்டுல 1000 நியூஸ் இருக்குங்க. அதை பத்தி எல்லாம் போடாம என்ன பத்தி பொய் வதந்தி பரப்புற நியூஸ் எதுக்குங்க போடுறீங்கன்னு வரலட்சுமி சரத்குமார் இப்போ டென்ஷன் ஆயிருக்காங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல இதை பத்தி ஒரு பதிவும் ஷேர் பண்ணிருக்காங்க. சரத்குமார் சார் இப்ப ரீசெண்டா பிஜேபியில ஜாயின் பண்ணிருக்காரு. அவரு பாஜகவுல இணைஞ்சதுக்கு வரலட்சுமி தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பதிலடியாதான் வரும் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம டேலண்டடான மீடியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பழைய நியூஸை ஸ்ப்ரெட் பண்றது ஏன்னு தெரியல. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஜேர்னலிஸ்ட் கிட்டையும் அதே மாதிரி சில நியூஸ் சைட்ஸ் கிட்டையும் அவங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுதுங்க. ஏங்க நீங்க ஒரு ரியல் ஜேர்னலிசம் பண்ணவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் செலிபிரிட்டிஸ் அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க நடிக்கிறோம், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்றோம், எங்களோட வேலையை நாங்க செய்யறோம். அதே மாதிரி உங்களோட வேலையை ஏன் நீங்க செய்யக்கூடாது? நம்ம நாட்டுல 1000 சீரியஸான ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. அதை பத்தி பேசுங்க. எதுக்குங்க தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க? ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்றீங்க. நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்றதுக்காக அதை என்னோட வீக்னஸா நினைக்காதீங்க. இப்போ டிஃபமேஷன் கேஸும் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு, தெரியும்ல. சோ பேஸ்லெஸ்ஸா இருக்கிற சில நியூஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஜேர்னலிசம் பெருமைப்படுத்த நினைங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரலட்சுமி இந்த போஸ்ட பதிவு பண்ணியிருக்காங்க. வரலட்சுமியோடைய உதவியாளரா இருந்த ஒருத்தர் போதைப் பொருள் வழக்குல கடந்த வருடம் கைதானாரு அப்படின்னும் அந்த வழக்கு தொடர்பா NIA வரலட்சுமியை விசாரணைக்காக அழைத்திருப்பதாகவும் சில பேர் வதந்தி பரப்புனாங்க. பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் அப்பா சரத்குமார் இப்ப பிஜேபியில ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு சில ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுக்கு தான் வரும் இப்போ பதிலடி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. கடந்த ஓராண்டா வடசென்னை காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட 10,000 கிலோ அளவிலான குட்கா புகையிலை பொருட்களை கொடுங்கையூர் குப்பை கிடங்குல குழி தோண்டி புதைச்சு அதிகாரிகள் அழிச்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வடசென்னை காவல் சரகத்துக்குட்பட்ட காவல் நிலையங்கள்ல இருந்து கைப்பற்றப்பட்ட 10,000 கிலோ அளவிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஓராண்டுல மட்டுமே இவ்வளோ அளவிலான இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுது. கொடுங்கையூர் குப்பை கிடங்குல பெரிய குழி ஒண்ணு தோண்டப்பட்டு அதுல இந்த பொருட்கள் கொட்டப்பட்டு மண்ணை போட்டு மூடி அழிச்சிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள், புளியந்தோப்பு துணை ஆணையாளர் ஈஸ்வரன் அவர்களுடைய முன்னிலையில இந்த பொருட்களை அழிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது.